வணக்கம். இது உடற்பயிற்சி செய்பவர்களுக்கான பதிவு. உடல் பயிற்சி செய்கிறேன் என்று ஜிம் பயிற்சிகளில் சென்றோ அல்லது சாலைகளில் அதிகமான பயிற்சிகள், கிரவுண்டுகளில் அதிகமான பயிற்சிகளை செய்கிறார்கள் பலர் கூறுவார்கள், உடல் நன்றாக பலமாக உள்ளது, அதாவது பாடி ஸ்ட்ராங்கு, பேஸ்மெண்ட் வீக் என்று கூறுவார்கள். அது போன்றுதான் பலர் செய்து கொண்டிருக்கிறார்கள். உடற்பயிற்சி செய்யும் போது உடலை தாங்குவது மொத்தமும் கால் பகுதி. அதற்கான பயிற்சிகளை அதிக பேர் செய்வது இல்லை. மேல் உடலுக்கு மட்டும் பயிற்சிகள் அதிகம் செய்கிறார்கள். அதே போன்று எடை பயிற்சி செய்பவர்கள், ஒரு ஸ்குவாட் பயிற்சி அது போன்று செய்பவர்கள் தொடை பகுதியும் அல்லது காப்ஸ் பகுதி மட்டும் அதிகமாக செய்வதற்கும் அல்லது பிரித்து எடுப்பதற்கும், அதாவது கட்டுக்கட்டாக பிரிப்பதற்கு பயிற்சி செய்கிறார்கள். அது செய்வது தவறில்லை. அந்த பயிற்சி செய்வதற்கு ஏற்றாற்போல் நமது இந்த மூட்டு பகுதி சரியாக இருக்க வேண்டும். பலர் பலவிதமான வெயிட்டுகளை போட்டு பயிற்சி செய்கிறார்கள். செய்துவிட்டு பிறகு கால்களை நன்றாக மடித்து அதிக பயிற்சி செய்வது, அதாவது கால்களை இப்படி மடக்கி வைப்பது, நின்று கொண்டு மடக்குவது, இப்படி மடக்குவது, இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு இந்த மூட்டு பகுதி மிகவும் பலவீனம் அடையும். அதாவது உங்களுக்கு தொடைப்பகுதியும் காப்ஸ் பகுதியும் நன்றாக பிரித்து கொடுக்கும். ஆனால் அதை தாங்குவதற்கு உங்களுக்கு இந்த மூட்டு பகுதி, அதாவது முட்டி பகுதி பலமாக இருக்க வேண்டும். பாடி பில்டிங் காம்படிஷன் பார்த்தவர்களுக்கு சென்று பார்த்தீர்கள் என்றால் தெரியும். அவர்கள் தொடைப்பகுதி அதிகமாக இருக்கும், காப்ஸ் பகுதி அதிகமாக இருக்கும். இந்த முட்டு பகுதியை பார்த்தீர்கள் என்றால் இப்படி வளைந்து மெலிதாக இருக்கும். அது அவர்களுக்கு இப்பொழுது ஒன்றும் தெரியாது. அவர்கள் பயிற்சி அனைத்து முடித்து வயதான காலங்களில் அந்த முட்டி பகுதி பலவீனமாக இருக்கும், பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதனால் அதிகமாக வெயிட் செய்பவர்கள் தயவு செய்து எப்போதும் இந்த இடம் குறையாமல் பார்த்து கொள்ளுங்கள். அதாவது பயிற்சி செய்ய வேண்டும். ஒரு 10-20 கடை பயிற்சி செய்தால் போதும். இவர்கள் என்ன செய்வார்கள் என்றால், சிலர் 200-300 என்று அதிகமாக மடித்து உட்காருவது, இது போன்ற பயிற்சிகளை செய்து இந்த இடம் பலவீனமாக இருக்கும்படி பார்த்து கொள்கிறார்கள் அல்ல, அதிகமான பயிற்சிகள் செய்து அதை பலவீனப்படுத்துகிறார்கள். அதனால் அது போன்று செய்யாதீர்கள். உடல் பலத்திற்கு முக்கியமாக இருப்பது உங்களுக்கு இந்த மூட்டு பகுதி தான். அதை நன்றாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வது போல் பயிற்சிகளை செய்யுங்கள்.